மேலும் ஒரு அண்மை செய்தி. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவன் மாடியில் இருந்து கீழே விழுந்து விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால் பள்ளியும் மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவன் கடந்த குழந்தைகள் தினம் அன்று பள்ளி மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது கீழே விழுந்தார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது மதுரை மாநகராட்சி பள்ளி கட்டிடம் மூடப்பட்டிருக்கிறது. தற்போது பள்ளி கட்டிடமானது மூடப்பட்ட நிலையில் அங்கு பயிலக்கூடிய அந்த மாணவர்கள் அனைவரும் மதுரை மாநகராட்சியினுடைய திருமண மண்டபத்தில் தற்காலிகமாக தற்போது அந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. அங்கு மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழங்கானத்தம் மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கணேசன் பாக்கியலட்சுமி தம்பதியினரின் 2வது மகன் அகிலன் என்கின்ற 10 வயது மகன் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி பள்ளியின் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுடன் ஆசிரியர்கள் முன்னிலையில் கண்ணாமூச்சி மற்றும் ஸ்கிப்பிங் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளானது பள்ளியினுடைய மொட்டை மாடி பகுதியில் நடைபெற்றது. இதில் எதிர்பாராத விதமாக அகிலன் தவறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய அகிலனை காப்பாற்ற வேண்டும் என்று அவரது பெற்றோர்கள் கடந்த சில நாட்களாக அரசிற்கும் பள்ளியினுடைய அலட்சிய போக்கினால் தனது மகன் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டதாகவும் இதை கண்டித்து போராட்டங்களும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட சம்பவமும் அரங்கேறியது. இந்த நிலையில் தற்போது பள்ளியினுடைய மாணவரின் நலன் கருதி பள்ளியை தற்காலிகமாக அருகில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சியினுடைய திருமண மண்டபத்தில் தற்போது செயல்பட்டு வருகிறது. 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிலக்கூடிய மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தற்போது பள்ளி மாணவர் நலன் கருதி அந்த பள்ளியினுடைய கட்டிடங்கள் சிதிலமடைந்து காணப்படுவதால் அந்த தொடக்கப்பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டு மதுரை மாநகராட்சியினுடைய திருமண மண்டபத்தில் தற்போது அந்த பள்ளி மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கான பள்ளியானது நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அருண்.